என்ன அர்ஜுன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதையோ தேடுற மாதிரி தெரியுது. இங்க யார் கொண்டு வந்தாங்க? சொல்லுங்க அமிர்தா. இந்த படத்தை நான் தான் கொண்டு வந்தேன். இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது அமிர்தா? யார் கொடுத்தாங்க? அன்னைக்கு நாம ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு ஆள் செத்து கிடந்தாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் கையில இது இருந்துச்சு. பிற்காலத்துல தேவைப்படும்னு நான் தான் எடுத்துட்டு வந்தேன். எங்க அமிர்தா, அந்த ஆள் யாருன்னே தெரியாது. அவரோட கையில எப்படி என்னோட படம் இருக்கும்? இது எல்லாத்தையும் பார்த்தா குழப்பம் அதிகமாகுது. என்ன நடக்குதுன்னு புரியல. அந்த ஆள் இதுக்காக என் போட்டோ வச்சிருக்கணும், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் தெளிவா புரியணும்னா போய் எங்க பாட்டி கிட்ட கேளுங்க. என்ன சொன்னீங்க? ஆமா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிற கேள்விக்கு பாட்டியால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. அதான் ஏன் தோணுது? எதுக்காக பாட்டியை கேட்கணும் தோணுது? பாட்டிக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க அர்ஜுன். அன்னைக்கு அந்த ஆளு சந்தேகப்படுற மாதிரி தான் செத்து போயிருக்கான். அவனுடைய அந்த சாவுக்கும் பாட்டிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அமிர்தா, என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு தான் பேசுறீங்களா? தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் பாட்டியை இழுக்காதீங்க. நிறுத்துங்க அர்ஜுன், கொஞ்சம் பொறுமையா நீங்களே யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த ஆளு பார்த்த உடனே பார்த்தான் தானே உங்களை கூப்பிட்டான். அப்ப பாட்டி திடீர்னு வந்து உங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போக தானே ட்ரை பண்ணாங்க. பார்த்தா போகாதப்பா, நில்லு. அர்ஜுன், எல்லாரும் அங்க காத்துட்டு இருக்காங்க, வா போல. வாடா. பார்த்தா போகாதப்பா, நில்லு. சொல்றது கேளு. போகாத, நில்லுப்பா. அவர் தான் என்கிட்ட சொல்ல முயற்சி பண்றாரு பாட்டி. என்னன்னு கேட்டு வந்துடுறேனே. வாய முடுற. அவன் யாருன்னே உனக்கு தெரியாது. அவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? போறவங்க வர்றவங்க கிட்ட பேசுறதுக்காக நாம இங்க வரல. வான்னு சொல்றேன்ல. பாவம் பாட்டி அவரு. பாவமா, பெரிய பாவம். வாடா. அந்த ஆள் உங்களை பார்த்து பார்த்தான்னு கூப்பிட்டா பாட்டிக்கு எதுக்காக கோபம் வரணும்? அதுவும் இல்லாம அது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆள் அங்கேயே செத்து போயிட்டான். அந்த ஆள் சாகும்போது அவனோட கையில இந்த படம் இருந்துச்சு. இதுல பார்த்தான்னு வேற எழுதி இருக்கு. அப்படின்னா அந்த ஆள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சான். அப்படி நடக்கிறது உங்க பாட்டிக்கு விருப்பம் இல்லை. அதனால்தான் அந்த ஆள் கிட்ட இருந்து உங்களை பாட்டி தூரமா கூட்டிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நான் இப்ப சொல்றதெல்லாம் சரியா இருக்கும் உண்மைன்னு உங்களுக்கு தோணலையா? கொஞ்சம் நிதானமா ஆழமா நீங்களே யோசிச்சு பாருங்க அர்ஜுன். பாட்டிக்கு ஏற்கனவே அந்த ஆளை தெரிஞ்சிருக்குமோன்னு தான் என்னோட சந்தேகம். அதுக்கப்புறம் அந்த ஆளை பத்தி நம்ம யாருமே பேசக்கூடாதுன்னு பாட்டி ரொம்ப கண்டிப்பா நம்ம கிட்ட சொன்னாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க அர்ஜுன். இந்த படத்துக்கும் அந்த ஆளுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. சந்தேகப்படுற மாதிரி அந்த ஆளுடைய சாவுக்கும் பாட்டிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க அர்ஜுன், அப்பதான் உங்களுக்கும் புரியும்.
என்ன அத்தை நீங்க கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? தலையில எவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி அடிபட்டுச்சு இல்ல உங்களுக்கு? ஏதாவது ஏடா கூடமா இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க. என்ன கொட்டி இருந்ததா பாட்டி? ஐயோ கடவுளே, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கார்பெட் தடுக்கி விழுந்தேன்னு. திரும்ப திரும்ப கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருப்பியா நீ? என்ன கால் தடிக்கு விழுந்துட்டீங்களாமா? என்னால நம்பவே முடியலங்க. என்ன சித்தையா, எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? நம்பவே முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது இல்லம்மா, சாதாரணமா எண்ணெயோ தண்ணியோ தரையில கொட்டி இருந்தா வழுக்கும், அதனால வழுக்கி விழறதா பார்த்திருக்கேன். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் சிந்தலையே, அதனால தான் அப்படி சொன்னேன். சித்தையா, என்ன பேச்சு பேசுற நீ? அப்படின்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்ல வரியா? ஐயோ, தப்பா ஒன்னும் சொல்லலாமா? வழுக்கி விழுற அளவுக்கு இங்க எதுவும் இல்லையே, அதனால தான் அப்படி சொன்னேன். இல்ல, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, பெரியம்மாவை யாராவது தள்ளி விட்டுருப்பாங்களோ? சித்தையா, நாங்க எதுவும் சொல்லாம இருக்கோங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு எதேதோ பேசிக்கிட்டே போறேன். யார் எதுக்காக தள்ளி விடணும்? அதுவும் இல்லாம நானும் சித்திரவும் இப்பதானே விலைக்கு ஏத்திட்டு உள்ள போனோம். இங்க வீட்டு ஆளுங்க யாரு பக்கத்துல இல்ல. யாரு எதுக்காக அவங்களை தள்ளி விடணும், இல்ல தடுமாறி கீழே விழ வைக்கணும்? அதுவும் இல்லாம பாட்டி தள்ளி விடுறதுக்கு யாருக்கு கோவம் இருக்கு? அதுவும் சிவலிங்கத்துக்கிட்ட. அதானே. இங்க பாருங்க சித்தையா, வர வர உங்களுக்கு கற்பனை அதிகமாயிக்கிட்டே போகுது. தேவையில்லாம கண்டதையும் சொல்லி இங்க எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. நடந்து வரும்போது பேலன்ஸ் போயிருக்கும், கால் தடுமாறி விழுந்திருப்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கு போய் நீ கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. சித்தையா, தேவையில்லாம பேசாத. 1000 வேலை இருக்கு, முதல்ல அதை போய் பாரு. சரிங்க. என்னமா, மனசுல எது தோணினாலும் அதை அப்படியே சொல்லிடுறது என் பழக்கம். தயவு செய்து கோபப்படாதீங்க. இருந்தாலும் சொல்றேம்மா, காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. எச்சரிக்கையா இருங்க. நடக்கும்போது பார்த்து நடங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உள்ள வாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன அர்ஜுன், என்ன யோசனை பண்றீங்க? உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? நீங்க சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்குங்க அமிர்தா. இருந்தாலும் பாட்டி இதுல லிங்க் பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு அது? ஆமா அமிர்தா, இந்த வீட்டுல நமக்கே தெரியாம ஏதோ ஒரு ரகசியமான வியோகம் இந்த வீட்டை சுத்தி போடப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு தோணுதுங்க. பார்க்கறதுக்கு இதெல்லாம் விசித்திரமா கட்டுக்குதுன்னு தோணினாலும் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ எண்ணம் இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. இப்படிதான் என்னால தெளிவா சொல்ல முடியல. ஆனா நடக்கிறதெல்லாம் என்னால நம்பவும் முடியல. அதுக்காக நடக்கிறது எல்லாமும் நம்பாம இருக்கவும் முடியல. இதுக்கு முன்னாடி
இது எல்லாத்தையும் நான் பெருசா நம்பவே மாட்டேன். ஆனா சில சம்பவங்களை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் நம்பித்தான் ஆகணுங்கிற கட்டாயம் ஏற்படுது. யாரோ யாருக்கோ எதிரா சூழ்ச்சி பண்றாங்க. யாரோ யாரையோ மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. யாரோ யாரோட உருவத்திலேயோ எங்கேயோ போறாங்க. எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா. மொத்தத்துல ஒன்னை விட ஒன்று விசித்திரமா இருக்கு. அதனால்தான் நான் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வந்திருக்கேன். என்னது? என்ன முடிவு? அது என்னன்னா, எது வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பாழா போகட்டும். நான் எப்பவும் இப்படியே உங்களை லவ் பண்ணிட்டே இருந்துடுறேங்க. என்ன அர்ஜுன் இது? எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கிட்டா இப்படி? வீட்ல எவ்வளவோ விசித்திரமான சம்பவங்கள் நடக்குது. இப்ப போய் என்ன இதெல்லாம்? பின் என்னங்க பண்றது? அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா மண்டை குழம்பி கடைசியில வெடிச்சு போயிடும். அதே உங்களோட காதலை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தா மனசுக்குள்ள காதல் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. இல்ல அர்ஜுன், இது நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் வந்து பார்த்தாவாமா, எனக்கு மறுஜென்மமாமா. யாரோ ஒரு ஆளு என்னை தேடிட்டு வரதுன்னு சாகிறது என்ன? இன்னொரு பக்கம் நாகராணி. இத பத்திலாம் யோசிச்சுட்டு இருந்தா மூளை குழம்பி போயிடும். இப்ப என்ன நாகராணி கொன்னுடுவாளா? கொன்னுட்டு போட்டும் விடுங்க. அது வரைக்கும் என்னோட செல்ல பொண்டாட்டிய ஆசையா லவ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுறேனே. என்ன சொல்றீங்க? ஏய், இப்ப என்ன கேட்க வந்திருக்க? உண்மை. அப்படின்னா நீ எப்படி அங்க விழுந்தங்கிற உண்மையை தெரிஞ்சுக்க வந்திருக்க தமயந்தி. சொல்லு, எப்படி விழுந்த? அதான் அப்பவே சொன்னனே, கால் தடுக்கி விழுந்தேன்னு. கால் தடுக்கி விழுந்தியா இல்ல சிவலிங்கம் மின்சாரம் தாக்குற மாதிரி உன்னை தாக்கி தூக்கி போட்டுச்சா? நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் தமயந்தி. நீ சிவலிங்கத்தை தொட்டது, அடுத்த நிமிஷமா அது உன்னை தூக்கி அடிச்சது எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்துட்டேன். அதான் பார்த்துட்டேல, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். பாத்தியா திரிவேணி, அந்த ஆண்டவனுக்கு கூட நீ கேலி பொருளாயிட்ட. அந்த ஆண்டவனே உன்னை அப்படி தூக்கி அடிச்சிருக்கான்னா நீ எந்த அளவுக்கு கெட்டவளா இருப்ப, நீ எந்த அளவுக்கு கேவலமானவன்னு நீயே புரிஞ்சுக்க. வேண்டாம், வர வர நீ உன் எல்லையை மீறி போயிட்டு இருக்க. நீ இதோடு நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது சித்தையா. விழுந்தவ மறுபடியும் எப்படி எழுந்து நிக்கணுங்கிறத கவனி. அது சரி, அப்படின்னு நீ பெருசாங்க வேண்டிக்கிட்டன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட பாவத்தை பத்தி யோசிச்சியோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வம். இத பாரு, இதுக்கு பேரு ஆர்வம் கிடையாது. இப்ப நீ என்ன கேள்வி கேட்கிற பாரு, அது உன்னோட கெட்ட புத்தியை காட்டுது. சிவலிங்கத்துக்கிட்ட நான் என்ன பேசினேங்கிற விஷயம் உனக்கு தேவையே இல்லாதது. உன் எல்லை எதுவோ அங்கேயே நீ நிக்கிறதா உனக்கு நல்லது. இல்ல, தமயந்தியோட சக்தியை குறைச்சு எடை போட முடியாது. அப்படிப்பட்டவளையே தூக்கி அடிச்சிருக்கு இந்த சிவலிங்கம். அப்படி என்ன இருக்கும் இந்த சிவலிங்கத்துல?
எங்க அமிர்தா, இந்த பிரச்சனைங்கிறது தன்னுடைய வாலை தானே கடிக்கிறது, தன்னைய சுத்தி சுத்தி வரும் பாருங்க நாய், அந்த மாதிரி நதி மூலம் ரிஷி மூலம் தேடுறதை விட்டுட்டு அங்கேயே ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை அந்த பிரச்சனைகள்ல இருந்து கவனத்தை திருப்பி அழகான விஷயங்கள் பக்கம் கவனத்தை செலுத்தினா அதுலயே பாதி பிரச்சனைகள் தீந்த மாதிரி. அதான் நான் உங்க பக்கம் கவனத்தை செலுத்தினேன்ல, அந்த மாதிரி. எங்க அமிர்தா, அப்படி பார்த்தோம்னா உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனைகளும் நம்ம வீட்டுல தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை நேரா பார்த்தா பிரச்சனைன்னு ஒன்று இருந்ததே நான் மொத்தமா மறந்துடுவேன். என்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்க அன்பான பார்வைதான் பரிகாரம். இந்த அர்ஜுன் பிரச்சனையில மாட்டிக்கும் போதெல்லாம் அமிர்தா அப்படிங்கிற பரிகாரம் கிடைச்சா எந்த பிரச்சனையுமே நான் நெருங்காதுங்க. என்னோட பிரச்சனைக்கு பரிகாரமா இருப்பீங்கல்ல? வர வர நீங்க எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க எல்லையில இருந்தா உங்களுக்கு நல்லது. இந்த எல்லையை மீறக்கூடாதுங்கிற காலம்லாம் எப்பயே முடிஞ்சு போச்சுங்க அமிர்தா. இப்ப என்ன இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற காதல அதிகரிக்கிறதுக்கு கவனத்தை செலுத்தணும். இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு வகையில மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கூடணும், இந்த எல்லை தைக்கம் வெக்கம் இது எல்லாத்தையும் கழிச்சு விட்டுறணும். சந்தோஷத்தை முடிஞ்ச வரைக்கும் பெருக்கிக்கணும். துக்கம் இது எல்லாத்தையும் அப்படியே கழிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் நிம்மதியா வாழலாம். என்ன சொல்றீங்க? பாருங்க, எனக்கு உங்களோட கணக்கெல்லாம் சுத்தமா புரியல. இங்க இருந்து கிளம்புங்க. புரியலன்னா என்னங்க, சொல்லி கொடுக்க தான் நான் இருக்கேன்ல. உனக்கு எது எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நான் ஸ்கூல்ல காலேஜ்ல மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கலாங்க, ஆனா இந்த காதல் மேக்ஸ்ல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. வேணும்னா காட்டுறேன் வாங்க. என்ன அர்ஜுன், என்ன பண்றீங்க? விடுங்க. மொத்தத்துல ஒரு விஷயம் மட்டும் ஊர்ஜிதமாயிடுச்சு. இந்த சிவலிங்கம் சாதாரணமான சிவலிங்கம் கிடையாது. அதுலயும் தட்சக வனத்துல தயாராகி வந்திருக்குன்னா இந்த சிவலிங்கத்துல அற்புதமான சக்தி இருக்குங்கிறது நிச்சயமாயிடுச்சு. ஆனா அப்பேற்பட்ட பெரிய சக்தி எதுவா இருக்கும்? எதையோ தெரிஞ்சுக்கக்கூடிய என்னோட பார்வைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு சக்தி இந்த சிவலிங்கத்துல இருக்கு. இருந்தாலும் எந்த உருவத்துல இருக்கும்? கிட்ட போய் ஒரு தடவை தொட்டு பாத்திர வேண்டியது. தமயந்திக்கு வேணா அப்படி ஆயிருக்கலாம். அதுக்காக நான் ஏன் பயப்படணும்? என்னாச்சு? எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையே.